மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஈது திருநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு 20 days அந்த வீடியோஸ் எதுவுமே போடல. ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நோன்பு வச்சதுனால என்னால போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் ரம்ஜான் கண்டினியூஸா வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சாரி ஃபார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம்னா ஒரு கம்பேரிசன் ஒரு வீடியோ. அதாவது 2 கபாப்ஸ் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்ஸ்ல இருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி என்னென்ன ஆர்டர் பண்றது அவங்களுக்கு லேட்டா யூ வில் கம் டு நோ. ஸோ அதுக்கப்புறம் இந்த ஜூஸ் ஷாப்ல நான் ஜூஸஸ் வாங்க போறேன். ஸோ அந்த வீடியோ கம்பேரிசன் பண்ணி காட்ட போறேன். லைக் குவாலிட்டி எப்படி இருக்கு, குவான்டிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ கம்பேரிசன்ங்கிறது. ஸோ நீங்க எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் மேலும் நீங்க கொடுக்கணும். என்னோட சேனல் இன்னும் மேலும் மேலும் வளரணும். உங்களுடைய ஆதரவு எனக்கு எப்பவும் வேணும். இது எல்லா மக்களுக்கும், இஸ்லாமிய மக்களுக்கும் ஈத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு தி மேன்வீல் சேனல். மக்களே, வெல்கம் பேக் டு தி மேன்வீல். இன்னைக்கு ரமலான் ஸ்பெஷல். ஸோ நாங்கள் ஒரு கம்பேரிசன் வீடியோ சொன்ன மாதிரி போட போறோம். என்னுடைய சன் தாங்க ஆர்டர் போட போறான். ஏன்னா அவர் தான் ஃபுட்டு பிரியர். அவருக்கு தான் தெரியும் எந்தெந்த ஹோட்டல்னு சொல்லி போடுறேன். ஃப்ரைட் ரைஸ், ஷவர்மா ஸ்பெஷல் ஷவர்மா போடு. டேடி எப்பதான் சாப்பிடுவேன். நீ பார்த்து வெஜ் ஷவர்மாலாம் போட்டீங்கன்னா டேடி சாப்பிட மாட்டேன். ஸ்பெஷல் ஷவர்மா போடு. அப்புறம் என்ன போட போற? சில்லி சிக்கன். ஏதாவது வேற என்ன இருக்கு? சில்லி சிக்கன், டிராகன் சிக்கன், உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போடு. இன்னொரு கபாப்ல வாங்க போறல, அந்த கபாப்ல இந்த ஐட்டம் இருக்கணும். ஆமா, அப்பதான் ஒரு கம்பேரிசன். சரி, நான் அந்த வீடியோ பார்த்து போட்ட சில்லி சிக்கன். சரி, ரைட்டு, அது போட்டுரு. நீ ஏதோ போடுவி, அதில் டைப் பண்ணி போடுவ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதை டைப் பண்ணிடு. கேபேஜ் ஆட் பண்ணக்கூடாதுன்றது அது என் வீடியோ நமக்கு தெரியணும். ஏன்னா அவங்க வர்றது எடுத்துட்டு வரது தெரியணும்ல. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் போடு. No cabbage in fried rice. அப்படியா? எங்க போட்டுருக்கு? போன்ல வர மாட்டேங்குது. அது ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல போகவே மாட்டேங்குது. அப்போ ஓகே. No cabbage. No cabbage in fried rice. ஓகே, சரி. இப்போ ஆர்டர் பிளேஸ் பண்ணிடலாமா? சரி. ஓகே. ஸோ மக்களே, இப்போ இது பார்த்தீங்கன்னா 864 ரூபா வருது. அதாவது இந்த துருக்கி கபாபுங்கிறதுல நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு ஸ்பெஷல் ஷவர்மா, ஒரு சில்லி சிக்கன். இதே தான் நம்ம மெட்ரோ கபாப்லேயும் போட போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் வேல்யூ பாருங்க, 864. ஓகேவா? ஸோ இதை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ நேரத்தில் வர போகிறோம், அவங்களோட குவாலிட்டி குவான்டிட்டிலாம் எப்படி இருக்குன்றத புதுசு. ஓகே, போட்டாச்சு. ஓகே, ஆர்டர் டிக்கெட். இப்போ பார்த்தீங்கன்னா துருக்கி கபாப்லையும் ஆர்டர் போட்டுட்டோம். ஸோ இப்போ மெட்ரோ போட போகிறோம். அதையும் காட்டுறேன்.
மெட்ரோ கபாப். ஓகேவா? இதுல வந்து அந்த என்ன ஷவர்மா, ஸ்பெஷல் ஷவர்மா, ஷவர்மா ரோல். இதுல வந்து ஸ்பெஷல் ஷவர்மா இல்லையா, சிக்கன் ரேட்டு தான் வருது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பண்ணி நார்மல் ஃப்ரைட் ரைஸ் போடுறேன். இவ்வளோ ரேட்டாக இருந்துட்டு அப்புறமா சில்லி சிக்கன். ஸோ இதையும் நான் உங்களுக்கு வந்து ஆர்டர் காட்டுறேன். நல்லா பாருங்க, ரேட் டிஃபர் ஆகுது. இவங்க கிட்ட வந்து 1011, அவங்க கிட்ட வந்து, அதாவது இது வந்து மெட்ரோ கபாபோட ரேட் வந்து 1011. இது நீங்க வந்து துருக்கியில பாத்தீங்கன்னா 864 சம்திங் வந்து காமிச்சு. ஓகேவா? ஸோ இவங்க கிட்டே நம்ம அந்த விஷயத்த வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஆர்டர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ 2 ஆர்டர் வெயிட்டிங். ஓகே, நமக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, சோறு தான் முக்கியம். வரப்போது நல்ல சோறு தூண்டுறோம், சரியா? ஜூஸை குடிக்கிறோம், அதே என்ன பண்ணுறோம். ஓகே, சரி, உடனே அதை போட ஜூஸ் போடுறோம். மக்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் போட போகிறோம். 2 இடத்துல இருந்து ஜூஸ் போட போகிறோம். மில்க் ஷேக்கு. ஸோ அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, ஏதோ இது வந்து ஒன்றா போட போகிறது. அவருக்கு பிடிச்சி அதை போடக்கூடாது, எனக்கு பிடிச்சது எனக்கு போடக்கூடாது. ஓகே, ஒரு மாநிலம் டைப் பண்ணி போடு. அதுதான் எனக்கு மொஜிட்டோ டைப் போடு. மொஜிட்டோவா எனக்கு விஷயம் தான். என்ன மில்க் ஷேக் வேணும்? மோசமாக இருக்கு. ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் போச்சு. நானும் முடிச்சிருக்கேன். ஸோ 2 மேங்கோ மில்க் ஷேக் போட போகிறோம். ஓகே, 2 கலர்ல போட போறாங்க. ஆயிரம் எனக்கு பிடிச்சது உனக்கு பிடிச்சது. இப்போ மறுபடியும் 2 கலர் ஒரே கலர் 2 போட்டு. சரி விடு, ஒரே கல்ல போட்டாலும் பிரச்சனை இல்லை. போட்டாச்சு, அவ்வளோதான். எனக்கு மக்களை பசி இருந்தா சோறு வேணுமா? அங்க முக்கியமா சாப்பாடு முக்கியமா? சாப்பாடு சங்கத்துல உறுப்பினர் நீ, சாப்பாடு முக்கியமா? அப்போ அதனால பசி மயக்கத்துல ஒரே கல்ல போட்டு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஒரு விஷயத்த மட்டும் சரியா வரட்டும். தரமா சாவடி அடிக்க போறோம். 2 ஃப்ரைட் ரைஸ், 2 ஷவர்மா, 2 சில்லி சிக்கன் வச்சு சொல்றோம். ஓகே, ரைட். நம்ம வரட்டும். ஜொமேட்டோ வர வரைக்கும் காத்திருப்போம். Stay tuned with us. Thank you. A few moments later. ஃபுட்டு வந்து வந்துருச்சு, சரிங்களா? மெட்ரோல வந்துருச்சு, துருக்கில வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, வெயிட் மிஷின்ல அந்த பவுல் ஃபுட் எல்லாம் போட்டுட்டு ஃப்ரைட் ரைஸ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அந்த வெயிட்டோட அதோட குவான்டிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு காட்ட போறேன். பிஃபோர் தட் நம்ம வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணோம் இல்லையா, அந்த ரேட் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து துருக்கி கபாப் சொல்ல போறோம். என்னன்னா ஸ்பெஷல் ஷவர்மா ரோல் வந்து 240 ரூபாய், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 350 ரூபாய், சில்லி சிக்கன் வந்து 390 ரூபாய். டோட்டல் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 980. அதுல நமக்கு டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் போக பாத்தீங்கன்னா ரோல் வந்து ஒரு 864 தான் வந்தது. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம், மெட்ரோ கபாப் நான் உங்களுக்கு சொல்ற நல்லா கேட்டுங்க. சில்லி சிக்கன் வந்து 379 ரூபாய் மெட்ரோ கபாப் இது. அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து 319 ரூபாய், ஸ்பெஷல் ஷவர்மா வந்து 249 ரூபாய். ஸோ டோட்டல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா
947 ஆகுது. பட் அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா 980 இருந்து அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணி 864 கொடுத்தாங்க. பட் இவன் என்ன பண்றான்னா பிரைஸ் அதிகமாக்கி 947 வந்து 1011 ஆகிட்டான். ஓகேவா? ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா வின்னர் வந்து துருக்கி, மெட்ரோ கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இதை செக் பண்ணுவோம். ஓகே மக்களே, இது வந்து துருக்கியோட பாக்ஸ் பேக்கிங் தான் பாருங்க. சில்லி சிக்கன் ஆர்டர் பண்றதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஷவர்மா எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து சாஸ் ஃப்ரைட் ரைஸ் வித் இது மீன் சட்னி ரொம்ப பிடிக்கும். ஓகே, இது வந்து மெட்ரோ கபாப். இந்த சைடு இருக்கிற ரைட் சைடில் வந்து மெட்ரோ கபாப். இவங்க பாருங்க சில்லி சிக்கன் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. ஷவர்மா பாருங்க. இதுதான் இதோட ஐட்டம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த பவுல்ல வந்து என்ன பொருள் கொட்ட போறோம்? துருக்கி கபாப் கொட்ட போறோம். நான் மட்டும் மிக்ஸ் பண்ண சரி எப்படி சரி. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? வெயிட் பண்ண போறோம். grams இது. ஓகே, இது வந்து துருக்கி கபாப். இந்த சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா மெட்ரோ கபாப் பாருங்க எப்படி இருக்கு. இவங்களுடைய கலர் குவாலிட்டி பாருங்க, இவங்களோட கலர் குவாலிட்டி பாருங்க. ஓகே, கொஞ்சம் ஒயிட்டா இருக்கு, கொஞ்சம் ஒயிட்டா. இப்போ இது நம்ம வைக்க போறோம். இது வந்து 1403. ஸோ இதோட இதுதான் வந்து குவாலிட்டி குவான்டிட்டி வந்து இது அதிகம் இல்லையா? ஓகே, குவான்டிட்டி. ஸோ வந்து இதுல வந்து குவான்டிட்டி வைஸ்ல பாத்தீங்கன்னா மெட்ரோ வந்து வின் பண்ணிடுச்சு. சாப்பிட்டீங்க அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சில்லி சிக்கன் வைக்க போறோம். ஓகேவா? இது வந்து துருக்கி. இப்போ வந்து மெட்ரோ கபாப் 422. ஸோ மெட்ரோ கபாப் என்ன ஆகிட்டாரு? வீட்டுக்கு போயிட்டாரு. மெட்ரோ கபாப் தோத்துட்டாரு, இன்னொரு வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ ஃபைனல் ஷவர்மா 140. அதாவது 181. ஸோ இவன் தான் வின் பண்ணான். ஸோ ரெண்டு வந்து மெட்ரோ ஒன்று வந்து புரியல, ரெண்டு ப்ரைஸ்ல ரெண்டு வந்து இதுவும் இது ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஸோ ஈக்குவலா இருக்காங்க. இப்போ ஃபைனல் என்னன்னா நம்ம டேஸ்ட் மட்டும் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா யார் வின் பண்ணாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது முன்னாடி நான் கொஞ்சம் லைட்டாக வாயில போட்டுக்கிறேன். ஏன்னா தான் உங்களுக்கு டெம்டேஷன். ஓகே, செம்மையா இருக்கு. எப்பவுமே சம்பவமே சாப்பிடுவோமா? இவ்வளவு நேரம் சொல்றது வரைக்கும் நம்ம பொறுமை இல்லை. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? துருக்கியோட ஃப்ரைட் ரைஸ் போட்டு நம்ம டேஸ்ட் பண்ண போறோம். ஓகேவா? இவங்க வந்து கேபேஜே இல்லாம போட்டிருக்காங்க. எனக்கு எல்லாமே அது கொஞ்சம் டவுட்டாகவே இருக்கு. கேபேஜ் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு. ஸோ இது வந்து துருக்கி. நான் வந்து இதை குறிப்பாக நான் மில்க் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், சாப்பிடுறது எந்த சாப்பாடு சாப்பிடும் போதும் பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடணும். புரியுதா? இது ஸ்பைசி கொஞ்சம் கம்மி, எல்லாமே கிளியரா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு.
ஓகேப்பா. இதாவது வாட்டர் வரல. என்ன எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கா? ஓகே மக்களே, ஃப்ரைட் ரைஸ்ல வந்து துருக்கி வந்து ஓகேவா இருக்கு, காரம் கம்மி, அதுங்க உப்பு எல்லாமே கிளியரா இருக்கு. மெயினா வந்து எனக்கு பிடிக்காத கேபேஜ் வந்து ஒரு சுத்தமா போடலாம். ஸோ துருக்கி இஸ் குட். அது மட்டும் மிகவும் ஆல்மோஸ்ட் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் பெப்பர் அதிகம் இருக்கு. அவர் வாய்க்கு வந்து கொஞ்சம் பெப்பர் அதிகமாக தெரிஞ்சிச்சு, வாய் பெப்பர் இல்லை. பட் இருந்தாலும் அதுவும் நல்லா இருக்கு, இதுவும் நல்லா தான் இருக்கு. என்ன இது வந்து முட்டை கொஞ்சம் கம்மி, முட்டை அதிகம், இது அண்டா ஜாஸ்தி. அது அண்டா கம்மி, இது அண்டா ஜாஸ்தி. அண்டா கம்மி, அண்டா ஜாஸ்தி. நல்லா இருக்கு. அப்படியா? சில்லி சிக்கன் போட்டு பார்த்துடலாமா? பாருங்க, சில்லி சிக்கன் வந்து ட்ரை இது. ஓகே, சில்லி சிக்கன் வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை இது. ஸோ குட். துருக்கி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்பைஸ்லாம் இல்லை. எவ்ரிதிங் இஸ் குட். அது எடுப்பா. இது வந்து மெட்ரோ அப்படியே கொடு, இது பண்ண முடியாது. ஸோ மெட்ரோவில் பாருங்க, மெட்ரோ கொஞ்சம் காரம். ஆமா, முட்டை கொஞ்சம் காரம். மெட்ரோ கொஞ்சம் காரம், துருக்கி வந்து காரம் கொஞ்சம் கம்மி. ஓகே, ஸோ ஃபைனல் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஷவர்மா. அது எடுத்துக்க போ. நீங்கள் ஓப்பன் பண்ணி இன்னொரு படிப்பு நான் பை பண்ணுறேன். ஓகே ஃபைன் மக்களே, லாஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து ஜூஸஸ் நான் உங்களுக்கு அதையும் நான் சொல்கிறேன். ரொம்ப ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து மின் சட்னி ஊற்றிட்டு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்க பாருங்க, மின் சட்னி. ஆனால் காலைல பயிர் வேற மாதிரி இருக்குன்னு வைங்களேன். நல்லா இருங்க, சூப்பராக இருக்கு. அப்படியே போச்சு, நல்லா இருக்கு. அது திரும்பி இது மெட்ரோ. எனக்கு மெட்ரோ பிடிக்கல, குடிக்கல இங்க பிடிச்சிருக்கு. ஸோ இதுல வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா துருக்கியும் சரி மெட்ரோவும் சரி ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர். ரெண்டுமே ஒரே மாதிரி தான் கொடுப்பேன். ப்ரைஸ் வரைக்கும் அது கொஞ்சம் கூட. இது மெட்ரோ ஓகேங்களா. துருக்கி வந்து நார்மலான ப்ரைஸ் 864 வந்து ஓகே, இவ்வளோ ஐட்டம் 864. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 1011. இதுக்கு ப்ரைஸ் வேல்யூ கூட. பட் டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. ஷவர்மா மட்டும் எனக்கு மெட்ரோ இதில் பிடிக்கல, துருக்கி எவ்வளோ பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். துருக்கி பெஸ்ட்டுங்களா இல்லை ரெண்டு ஈக்குவலுங்களா?
அப்படி உங்க வேலை இருக்கு. ஓகே, இப்போ நான் ரொம்ப டெம்டா இருக்கேன், ஒரு பசியில் இருக்கேன், சாப்பிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், ஜூஸஸ் வரும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னப்பா வந்துச்சா? வந்துச்சு. எடுத்து. ஸோ 2 மில்க் ஷேக் வந்திருக்கு. அந்த 2மே வந்து ஃபியூரில் ஒரே பிராண்ட்ல தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா கம்பேரிசனுக்காக இல்லை, வயிறு எரிச்சலுக்காக. நல்லா சாப்பிட்டா வயிறு எரியும்ல, அதனால இதை குடிச்சு ஒப்பேத்திடலான்ட்டு. சரியா? இது பெருநாள்ல இந்த மாதிரி சாப்பிடுறது, மத்தியானம் பிரியாணி வேற, வயிறு ஆல்மோஸ்ட் செம ஃபுல்லு, ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிட்றோம். கொஞ்சம் ஜூஸ் குடிச்சிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஃபியூரில் அந்த மேங்கோட ஃப்ளேவர் வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ யாராவது ஃபியூல் ஷாப் பக்கத்தில் இருக்கீங்கன்னா அந்த ஷாப் தெரியாது வந்து வாங்கி குடிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இந்த உணவு கொடுத்ததற்கு எல்லாம் ஒரு இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ரம்ஜான் திருநாள்ல எல்லா மக்களும் சந்தோஷமாக இருங்க. எல்லா மக்களும் வீட்டில் வந்து எல்லாரும் பிரியாணி செஞ்சு பேசி தெரியும், எல்லாரும் நல்லா சாப்பிட்டு கொண்டாடி, ஓகேவா, வாழ்க்கையில நல்லதே நினைப்போம், நல்லதே நடத்துவோம். சரிங்களா? எல்லாம் ஒரு இறைவனும் நம்ம எல்லாருமே வந்து பக்கபலமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை ஆன் கொடுத்து. ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு பர்சன். Anyway, thank you for watching. Take care, be healthy.